செய்தி. தமிழகத்தில் 4 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வரும் 9ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருக்கக்கூடிய சூழலில் 4 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் காண்டிபன். வணக்கம் காண்டிபன், எந்தெந்த தொகுதிகளில் பிரதமர் பிரச்சாரம் செய்ய இருக்கிறாரு, அது குறித்தான விவரங்கள்? தர்ஷினி, ஏற்கனவே நேற்று நாம் பார்த்திருந்தோம். 9ஆம் தேதி தமிழகத்திற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி வருவதாக தகவல் தெரிவித்திருந்தார் தமிழிசை சவுந்தரராஜன். அதனுடைய முழு விவரமும் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக 9ஆம் தேதி தமிழகத்திற்கு வர இருக்கக்கூடிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 4 மணிக்கு மாலை 4 மணிக்கு வந்து ரோட் ஷோல ஈடுபடுறாங்க. எந்த நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா வேலூர் இருக்கக்கூடிய வேலூர் நாடாளுமன்ற தொகுதி ஏசி சண்முகத்தை ஆதரித்து தான் ரோட் ஷோ நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். வேலூர்ல ரோட் ஷோவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு வருகிறார். சென்னையில தென்சென்னையில் இருக்கக்கூடிய வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வேட்பாளருக்காக வாக்கு சேகரிப்பு பணியில ஈடுபடுறார். இது வந்து பொதுக்கூட்டமாக இல்லாம ரோட் ஷோவில் ஈடுபடுறாங்க. மாலை 6 மணிக்கு 4ஆம் தேதி 2 நாடாளுமன்ற தொகுதியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கிறார். 9ஆம் தேதி 9ஆம் தேதி 2 இடங்கள்ல வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து பங்கேற்கிறார். ஒன்று ஏசி சண்முகத்தை ஆதரித்தும், இன்னொன்று தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்தும் ரோட் ஷோ நடத்துகிறார். 10ஆம் தேதி வந்து எல் முருகன் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக இருக்கக்கூடிய எல் முருகனுக்கு ரோட் ஷோ நடத்துகிறார். ரோட் ஷோ நடத்தி அந்த பகுதியில தாமரை செல்வத்திற்கு வாக்கு சேகரிக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் 10ஆம் தேதி மாலை, அதாவது காலை 11 மணிக்கு வந்து கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்காக வாக்கு சேகரிக்கிறார். இது பொதுக்கூட்டமாக நடைபெற திட்டமிட்டிருக்கிறார்கள். 2 நிகழ்ச்சிகள், நீலகிரியில் வந்து ரோட் ஷோ நடத்தி எல்முருகனுக்கு வாக்கு சேகரிப்பும், கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்காக பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து 13ஆம் தேதி காலை 11 மணிக்கு வந்து பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக இருக்கக்கூடிய ஐஜேகே கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தருக்காக வாக்கு சேகரிப்பு பணியில ஈடுபடுறார். இதற்காக வந்து 13ஆம் தேதி காலை 11 மணிக்கு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. 14ஆம் தேதி வந்து பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். குறிப்பாக விருதுநகர் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ராதிகா சரத்குமாருடைய மனைவி ராதிகா சரத்குமார் பிஜேபி சார்பில் வந்து போட்டியிடுறாங்க. விருதுநகர்ல இவருக்காக வந்து 14ஆம் தேதி காலையில 11 மணிக்கு வந்து பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். தொடர்ந்து 4 நாட்கள் தமிழகத்தில் இத்தனை வேட்பாளர்களுக்காகவும் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபடுவதற்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வர இருக்கிறார். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.